ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపదముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாயா. சர்வதர்ஷன் டிக்கெட்ஸ் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு அக்காமடேஷன் ரிலீஸ் ஆகுது. அக்காமடேஷன் ஆன்லைன் மூலியமாகவோ இல்லை ஆஃப்லைன் மூலியமாகவோ ரெண்டு வகையிலையும் நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணலாம். அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா 6 கவுண்டர் இருக்குது. ஒன்று ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ், ஜிஎன்சி டோல்கேட், சிஆர்ஓ ஆஃபீஸ், கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ், எம்பிசி காட்டேஜ், பாலாஜி பஸ் ஸ்டேஷன். இந்த 6 இடத்துல ஏதாவது ஒரு இடம் எங்கே கூட்டம் இல்லையோ அங்கே போயிட்டு நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணலாம். உங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு டிக்கெட் கம்பல்சரி. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிக்கெட் கம்பல்சரி. என்றைக்கு நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணலான்னாக்கா உங்கள் தர்ஷன் டேட் இல்லைன்னா அதுக்கு முந்தின நாள் ஏதாவது ஒரு நாள் தான் நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ண முடியும். சிங்கிள் பர்சனுக்கு அக்காமடேஷன் அலௌட் கிடையாது. ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணுறதா இருந்தால். ஆன்லைனில் புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ அதே ஐடி ப்ரூஃப் அக்காமடேஷனுக்கும் எடுத்துகிட்டு வரணும். அக்காமடேஷன் ஆன்லைனில் புக் பண்ணும்போது 100 ரூபாயிலேருந்து ஆரம்பம். ஆஃப்லைனில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 50 ரூபா ரூம்ஸ்லேருந்து இருக்குது. காஷன் டெபாசிட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது உங்கள் சோர்ஸ் அக்கௌண்ட், அதாவது எந்த அக்கௌண்ட் வழியாக உங்கள் அமௌண்ட் டெபிட் ஆச்சோ அந்த அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் ஆஃப்லைனில் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெக்கேட் பண்ணுற டைமில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடலாம். அக்காமடேஷன் 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் வேலிட். ஆனால் சப்போஸ் அஃபீஷியல் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் இந்த செக் அவுட் டைமை தாண்டி நீங்கள் செக் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, வெக்கேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எய்தர் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி வரும், இல்லைன்னா நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணவும் சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் ரூமை வெக்கேட் பண்ணல, 24 ஹவர்ஸ் தாண்டி இன்னும் ரூம் வெக்கேட் பண்ணல அப்படின்னாக்கா அங்கே டிடிடி அஃபீஷியல்ஸ் உங்கள் ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்கு கூட சொல்லலாம். அது கம்ப்ளீட்லி அவங்களோட டிஸ்க்ரிப்ஷன் தான். சப்போஸ் இங்கே ஆன்லைன் மூலமா நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் தர்ஷன் டிக்கெட்டை கீழே ஒரு இடத்துல செக் பண்ணுவாங்க. அலிப்பிரி டோல்கேட்டோ இல்லை நீங்கள் அலிப்பிரி நடப்பாத வழியாக போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு செக் பாயிண்ட்டில் செக் பண்ணுவாங்க, தர்ஷன் டிக்கெட் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த இடத்துலேயே உங்கள் அக்காமடேஷன் டிக்கெட்டையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் மொபைலில் ஒரு எஸ்எம்எஸ் வரும். எந்த சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மொபைலில் எஸ்எம்எஸ் வரும். அந்த சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு ரூம் கீஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சப் என்கொயரி ஆஃபீஸை ரிப்போர்ட் பண்ணுறது 5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது மொபைலில் மென்ஷன் பண்ண டைம்லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே. இந்த சாய்ஸ் ஆஃப் ரூம்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளா இங்கே வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் வேணும், இல்லைனா ராம்பகீச்சாவில் எனக்கு ரூம் வேணும் அப்படின்லாம் நீங்கள் சாய்ஸ் கிடையாது. எல்லாமே சிஸ்டம் தான் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் அக்காமடேஷன் பற்றின ஒரு குயிக் ரீகேப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நமோ வெங்கடேசாயா. Om Namo Venkatesaya. Sarvadarshan tokens was released this morning at 9 o'clock and many people booked their tickets. So congrats to all who got their tickets booked. So a quick recap about accommodation. Accommodation tokens, accommodation is going to get released for the month of December tomorrow morning at 9 a.m. So a quick recap about the rules regarding accommodation. Accommodation can be booked offline as well as online. Regarding offline accommodation, you can book in 6 counters at Tirumala, Rambagicha, GNC Tollgate, CRO office, Kaustubam rest house, MBC cottages, Balaji bus station. Wherever the crowd is less, you can go and book your accommodation ticket. Whether you book it online or offline, your ticket is mandatory. Only when you have a darshan ticket, you can book an accommodation. The date of accommodation shall be your darshan date or a date prior to the 1 day prior to the date of your darshan. If tomorrow is your darshan, you can either book your darshan, you can book your accommodation either today or tomorrow, whichever is feasible for you.
accommodation is not allowed for a single person. So one single person cannot get his accommodation. ID proof is mandatory. In case of an online accommodation, the ID proof that you submitted at the time of booking your darshan ticket is should be produced at while collecting your keys. In case of an offline accommodation, you must produce your ID proof in order to avail your accommodation. In case of an online accommodation, the room starts from rupees 100. In case of an offline accommodation, room rent starts from rupees 50. Caution deposit shall be refunded to your source account in case of an online accommodation. In case of an offline accommodation, caution deposit may be collected in cash at the time of vacating your rooms. Accommodation is valid for a period of 24. Accommodation cannot be officially extended beyond 24 hours. In case you check out beyond 24 hours time, you may either be asked to pay penalty, and in case you haven't checked out beyond your checkout time, people may even ask you to vacate. It's completely the discretion of the TTD officials. In case you have booked an online accommodation, after you scan your accommodation ticket down the hill, you are supposed to take your accommodation within 5 hours, which is 5 hours of the time mentioned in your mobile. So, and there is no choice of rooms. The rooms are fully allotted by the system. It's randomly allotted by the system. You cannot choose whether you're going to stay in Rambagicha or whether you're going to stay in Kaustubam. You cannot choose your accommodation. So this is all about online as well as offline accommodation. In case you're booking your online accommodation can be booked through your ticket history, through your transaction history alone. You cannot book accommodation directly. So this is all about accommodation. In case of further doubts, let me know through a comment in the comment section. I shall definitely respond to it. So thank you for watching. Om Namo Venkatesaya.